காவேரி வெளிய நின்னுட்டு இருக்காங்க. அப்ப ராகினி கேட்குறாங்க, "ஆமா நீ இப்ப இங்க வந்து என்ன பண்ண போற? விஜய உன்னால வெளிய எடுக்கவே முடியாது" அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாரு என் புருஷன என்கிட்ட இருந்து யாராலயும் பிரிக்க முடியாது. கண்டிப்பா அவர நான் வெளிய எடுப்பேன்" அப்படின்னு பேசிட்டே இருக்காங்க. அதுக்குள்ள தாத்தா வராரு. வந்தவுடனே தாத்தா கிட்ட போறாங்க. போயிட்டு அங்க லாயர வச்சு பேசிட்டு இருக்காங்க. "தாத்தா எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? அஜயோட அம்மா எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்க. அவங்கள போய் பார்க்கணும்" அப்படின்னு சொல்றாங்க. "வாம்மா நான் கூட்டிட்டு போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கூட்டிட்டு போறாரு. போயிட்டு அஜயோட அம்மாவ பார்க்குறாங்க. பார்த்துட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. "இங்க பாருங்க உங்களோட வீட்டுக்காரு என்னோட புருஷன் மேல பழி போட்டிருக்காரு. அதுவும் கொலை பழி போட்டிருக்காரு. தயவு செய்து வந்து நீங்க தான் சாட்சி சொல்லணும். சொல்லி விஜய் எப்படியாவது வெளிய எடுக்கணும் அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. அப்படியே அமைதியா இருக்காங்க. அஜயோட அம்மா எதுவுமே பேசவே இல்ல. என்னம்மா நீ எதுவுமே பேச மாட்ற? இவ்ளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. அமைதியா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாரு. என்ன உங்க மனசு கல்லு மனசா மாறிடுச்சா? நீங்களும் இப்படிதான் இருக்கீங்களா? அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. அப்படியே பார்க்குறாங்க. இல்ல, இல்ல நான் கண்டிப்பா வரேன். விஜய வெளிய எடுக்கிறதுக்கு நான் வந்து சாட்சி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அஜயோட அம்மா சொல்றாங்க. அத கேட்டோனே காவேரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்படியே பார்க்குறாரு தாத்தா. "இங்க பாரும்மா, என்னைக்குமே நீ உண்மைய தான் சொல்லணும். அது விஜய் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப எனக்கு கஷ்டமா இருக்கு. நீ வா" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. "இல்ல அவரு ஏதாவது சொல்லுவாரோன்னு எனக்கு பயமா இருக்கு" அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாரும்மா, பயப்படாத சரியா? நீ என்ன நடந்ததோ அத தானே சொல்லப் போற" அப்படின்னு சொல்லிட்டு அஜயோட அம்மாவ காவேரி, தாத்தா 2 பேருமே கூட்டிட்டு வராங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அவங்களும் வராங்க உண்மைய சொல்றதுக்காக.